அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் செய்யக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களை கைது பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர், அப்புறம் அந்த அமைச்சர்கள், அவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணுறதுக்கான ஒரு படை வந்து வேணும் அப்படின்னாக்கா மத்திய அரசாங்கம் தான் அனுப்புவாங்க. ஏன்னா மாநிலத்தில் உள்ள காவல்துறை வந்து அந்த முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க கைது பண்ண மாட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கமே ஒரு சிபிஐயோ ஒரு அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாலோ அவங்க வந்து ஒரு துணை இராணுவ படையை தான் வந்து அனுப்புவாங்க கைது பண்ணுறதுக்காக. ஸ்பெஷல் ஒரு பெட்டாலியனை வந்து மோடி அவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் சுமாராக நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் அது மாதிரி 30 கம்பெனின்னு சொல்கிறாங்க. அது 30 கம்பெனியா இல்லை இன்னும் தேவைப்பட்டால் அதிகப்படுத்தலாம், இல்லை கம்மி கூட பண்ணுவாங்க. அது அந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாதிக்க வராத அளவுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? இப்போது மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அவர் வந்து மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவரை வந்து ஊழல் வழக்கில் மதுபான ஊழல் கைது பண்ணும்போது டெல்லியில் பெரிய கலவரம் அப்படி ஒன்றும் பெருசாக வரல. அதனால் வந்து பெரிய அளவுக்கு அந்த துணை இராணுவ படை தேவைப்படலை. ரெண்டாவது, அங்கே வந்து டெல்லி மாநிலத்துக்கு தனியாக ஒரு போலீஸும் கிடையாது. அது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக அவரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவர் கைது பண்ணப்பட்டு சிறைக்கு போனார். அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்தார். அவங்க துணை முதலமைச்சர் கைது பண்ணப்பட்டாங்க. அப்போ பெரிய கலவரம் ஒன்றும் டெல்லியில் பெருசாக வரல. அதனால் வந்து அவர் கைது பண்ணப்பட்டார். அதுக்கப்புறமா அவங்கள வந்து வெளியே வந்து தேர்தலில் கலந்துக்க முடியாமல் செஞ்சு அந்த இடத்துல வந்து ஸ்டேட்டில் மறுபடியும் டெல்லியில் எலெக்ஷன் வந்து நம்ம பாஜக வந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற மாநிலங்களையோ வந்து பண்ணோம் அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கைது பண்ணணும். இப்போ ஸ்டாலின் அவர்களையோ அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அந்த திமுககாரங்க வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? ஸ்டாலின் ஒத்துழைப்பு கொடுப்பாரா? அவங்க கட்சிக்காரங்க வந்து பஸ் ஏறிப்பாங்களா, ரயில் ஏறிப்பாங்களா, கலவரம் பண்ணுவாங்களா, கலாட்டா பண்ணுவாங்களா, பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏதாவது விளைவிப்பாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த துணை இராணுவ படையை வந்து எத்தனை பேர் அனுப்பணுன்றதை முடிவு பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நேற்று கூட நீ வீடியோ போட்டிருந்தீங்களேங்க, ஒரு 2 நாள் முன்னாடி கூட, ஸ்டாலின் அவர்கள் வந்து நள்ளிரவுலேயே கைது பண்ணிடுவாங்க ஊழலுக்காக அப்படின்னு போடுங்க, ஆனால் கைது பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். திமுக எப்போவுமே வந்து வெளியே பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்தை எப்போவுமே எதிர்ப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாக பிரைம் மினிஸ்டருக்கே தொடர்பு கொண்டு அவங்க வந்து கெஞ்சுவாங்க, ஐயா இதை பண்ணிடாதீங்க, நாங்கள் சும்மா வெளியே தான் பேசிகிட்டு இருக்கோம், எங்கள் கட்சி நாங்கள் நடத்தணும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் நாங்கள் ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலில் விழுந்துருவாங்க. அதனால் என்ன ஆகணும்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்து 40 தொகுதிகள் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், ஆட்சியில் பங்கீடு பற்றி நம்ம வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டோம். அதனால் நீங்கள் அதிமுக வந்து நீங்கள் வந்து கைது பண்ணுங்கள், அவங்க மேலே இருக்க ஊழல் வழக்காக நீங்கள் பண்ணுங்கள். எங்களுக்கு எதிராக அவங்க வந்து எடப்பாடி வந்து சொன்னதாக எங்களுக்கு வந்து விஷயம் வெளியே வருது, தகவல் வெளியே வருது. அதனால் வந்து நீங்கள் எடப்பாடி தரப்பு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வந்துடுறோம். அது என் கூட இருக்க கூட்டணி கட்சிகளை என்ன எப்படி சமாதானப்படுத்துறது நான் பார்த்துக்கிறேன். காங்கிரஸோட வெளியே அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் கூட நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, எங்களை வந்து கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக நான் சொல்லிடுறேன். என்னதான் நமக்கு வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும், நம்ம சித்தாந்த ரீதியான எதிர்கட்சியாக திமுக நம்ம பார்த்தாலும், ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற வாக்குறுதியை கண்டிப்பாக நம்ம நம்ப முடியும். அவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன்தான். ஒரு தடவை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை கண்டிப்பாக அவங்க வந்து கீப்பப் பண்ணுவாங்க. அது உண்மை. அவங்க வந்து கண்டிப்பாக அதை காப்பாற்றுவாங்க. அது கடைசி நேரத்தில் வந்து சீட்டு கிடையாது, இத்தனை சீட்டு தான் தருவேன், உங்களோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்கிற பழக்கம் வந்து திமுகவுக்கு இன்றைக்கு மேலே, அது கலைஞர் தொட்டு அது அறிஞர் அண்ணா இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவருடைய அன்பு மகன் உதயநிதியாக இருக்கட்டும், அவர் இந்த சினிமா துறையில் கூட அவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார்னா அந்த கலெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருவாருன்னு மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் கமலஹாசன் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது இந்த விஷயத்தில் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணால் அவங்க வார்த்தையை வந்து
காப்பாற்றுறாங்க. அந்த விதத்தில் திமுகவை நம்ம கூட்டணிக்காக ஒரு இத்தனை சீட்டு தரேன், ஒரு 40 சீட்டு தரேன், ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு அவங்க பேசி ஓகே பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின், மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்குறுதி நம்ம 100% இல்லை 200% நாம் நம்ப முடியும். 200% நம்ம நம்பலாம். இன்னும் சொல்ல போனால் என்னை கேட்டால் 1000% நம்பலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர். ஆனால் அதே எடப்பாடி அவர்கள் நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்ன பண்ணாலும் அவர் சொல்கிறத காற்றுல தான் எழுதி வைக்கணும். தண்ணியில் கூட கிடையாது. தண்ணியில் கூட அது எழுத்து தெரியும், ஆனால் எழுதுன மாதிரி தெரியும் ஓரளவுக்கு, ஆனால் காற்றுல சுத்தமாக தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நபர் தான் எடப்பாடி. அப்போ எடப்பாடி சொல்கிற வாக்குறுதியை நம்ம நம்பவே முடியாது. அப்போ எடப்பாடி அவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கழுத்திருப்பார். அவருக்கு தான் குணம். ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு தேதியில் எப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் ஒரு நம்பிக்கை துரோகியோ, கட்ட பொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பன் எப்படி ஒரு நம்பிக்கை துரோகியோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த கலியுக வரலாற்றில் சுதந்திர வரலாற்றுக்கு பின்னாடி நம்ம ஒரு காட்டி கொடுத்த துரோகி, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஏதாவது கல்வெட்டில் நீங்கள் போட்டு ஏதாவது கோவில் கல்வெட்டோ மற்ற கல்வெட்லையோ இப்படிப்பட்ட ஒரு துரோகி நீங்கள் பாடப்புத்தகத்தில் எழுதினா கூட சத்தியமாக அது எடப்பாடிக்கு பொருந்தும். இதில் வேறு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்காக நான் அவருக்கு ஆதரவாக பேசணுன்றக்காக 100 கோடி ரூபா தரேன். எப்படி 100 கோடி ரூபா எனக்கு தரலாம் கொடுத்து அவருக்கு நான் ஜால்ரா போடணுமா இந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சி மூலமாக எனக்கு தூது அனுப்புகிறாரு. என்னுடைய பிஏக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு வேறு ஏதோ அவங்க பொலிட்டிக்கல் அட்வைஸ் கேட்க போகிறாங்க, நான் அட்வைஸ்க்காக தான் கூப்பிட்றாங்க போல நான் நினச்சேன். சரி ஏதோ நம்ம போகலாம் அப்படின்னு சரி முதல்ல போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம். என்னோடய பிஏ நான் அனுப்பி வச்சா அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நம்ம யூடியூப்பில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எப்படி இந்த எச்சப்பொறிக்கு தின்ற சவுக்கு சங்கன் ஒருத்தர் இருக்கா மாதிரி எலும்பு துண்டு அலையிற பரதேசி நாய் அந்த மாதிரி என்ன நினச்சார் போலது எடப்பாடி அவர்கள். டேய் நான்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது 5 பைசா வாங்காமல் எந்த பதவி எதிர்பார்க்காம புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி சேராமல் இருந்தாங்க. கூட்டணி அமைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து மரியாதைக்குரிய சோ அவர்கள் மூலமாக முன்னெடுத்தேன். அப்போ கூட சோ அவர்கள் செந்தில்குமார் நீ தான் முன்னெடுத்த இந்த விஷயத்த, நீ வரணும்னு அம்மா அவர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நான் யாருக்கும் தெரியாமல் தனிப்பட்ட முறையில் அம்மாவை சந்திச்சுட்டு மரியாதை பண்ணிட்டு வந்தேன். நான் வயசில் சின்ன பையமா, எனக்கு ஞானம் இருக்கலாம், ஆனால் இதை செய்கிறது என்னுடைய மரியாதைக்குரிய ஆஸ்தான குருவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சோ அவர்கள் தான் இதை செய்யணும், அவர் தான் பண்ணணும். அதுதான் உங்களுக்கும் கௌரவம், கேப்டன் விஜயகாந்துக்கும் கௌரவம், நியூஸில் வர்றதுல கௌரவமாக இருக்கும். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பல விஷயங்கள் யோசித்து வச்சுருந்தாலும் எனக்கு மரியாதைக்குரிய என்னுடைய சோ அவர்கள் இடத்துல நான் பொருத்தி பார்க்குறது இப்போவும் என்னுடைய மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா அவர் தான். ஆனால் அந்த சோ அவர்களுக்கு இருந்த அந்த ஞானம், அந்த ஒரு தன்மை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு டீசன்சி, இது எதுவுமே குருமூர்த்தி அந்த பெருந்தன்மை இதெல்லாம் குருமூர்த்தி கிட்டே இல்லை. அதனால் எனக்கு நான் ஒரு கடுமை விமர்சனம் பண்ணி சில பதிவுகள் போட்டிருக்கேன். இந்நேரம் குருமூர்த்தி அவருக்கு நான் கடிதம் கொடுத்துருக்கேன், பிஏ கிட்ட பேசியாச்சு, மறுபடியும் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இந்நேரம் அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷனாக இருந்திருந்தா என்னை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டிருந்தா இந்நேரம் பிஜேபிக்கு சரியான ஒரு கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் அதிமுக தலைமையில். இப்போ எடப்பாடியை நம்ம எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறது, எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, அவர் நம்மளை ஏமாத்தாமல் எப்படி நம்ம கூட்டணி காப்பாற்றுறது, நம்ம எப்படி ஜெயிக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த இடத்துல குருமூர்த்தி அவர்கள் தவற விட்டுட்டார். அதுதான் பிரச்சனை. ஆனால் சோ அவர்கள் அன்றைக்கே என்னை கூப்பிட்டு கேட்கும்போது அம்மா கேட்டாங்க, இவ்வளோ தூரம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க செந்தில், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னப்பா எதுவுமே இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. இது சசிகலாமா கூட ஒரு முறை கமல் சாருடைய எனக்கும் கமல் சார் நடுவில் இருக்க அந்த வழக்கு ஒன்று இருக்க நீதிமன்றத்தில் ஒரு திரைப்படம் சம்பந்தமாக, அதில் கூட சசிகலாமா ஆள்கடை அனுப்பி என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் சட்டப்படி நான் அதை பார்த்துக்கிறேன், அதில் நீங்கள் எதுவும் தலையிட வேணாம், இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் பண்ண எனக்கு பிடிக்காது, எனக்கு கமல் சார் எதிரி இல்லை, எனக்கு மரியாதைக்குரிய குருநாதர், அவரும் நானும் தனிப்பட்ட முறையில் பேசி தீர்த்துக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு எதிரி இல்லை, எனக்கு அவர் மேலே கோபமே வராது, நான் அவர் எப்பவுமே பாசமாக தான் பார்க்குறேன், ஒரு அப்பா ஸ்தானத்தில் பார்க்குறேன், நான் அப்படியே நினச்சிட்டேன். அவரை காயப்படுத்தி இல்லை மிரட்டி பணம் வாங்குற விருப்பம் எனக்கு கிடையவே கிடையாது, நான் செய்ய மாட்டேன்ட்டேன். அப்போது அன்றைக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ பணம் கொடுக்க தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்டதே நான் வேணான்ட்டேன். எடப்பாடி அவர்களுக்கு என் குணம் தெரியல. அவர் எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி செந்தில்குமாரையும் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுறாரு. பணத்துக்காகலாம் நான் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு சித்தாந்தம் முக்கியம். என் கட்சியை ஜெயிக்க வைக்கணும், அதற்காக கூட்டணி உருவாக்குறேன். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் நான் கடிதம் கொடுத்துருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் ஆப்ஷன் உருவாக்குவேன். நான் பொதுவாக நடந்துப்பேன். எனக்கு கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னா எல்லாரும் கூட நான் நல்ல நட்போடு இருப்பேன். எனக்கு யாரும் எதிரி கிடையாது. ஆனால்
தவறான விஷயங்கள் பண்ணும்போது டைம் வேஸ்ட் பண்ணும்போது நான் விமர்சனம் பண்ணுறேன். என் மனசில் வேறு எதுவுமே இருக்காது. அப்போது ஸ்டாலின் அவர்கள் கூட நான் நம்புவேன். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்காக பிஜேபியோட பேசுகிறாரு. அதனால் இந்த நடவடிக்கை வந்து கைது நடவடிக்கை தள்ளி போடப்படுதே தவிர மற்றபடி கைதே பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதிமுக முழு ஒத்துழைப்பு, இப்போவும் சொல்கிறேன், எடப்பாடி அவர்கள் என்னை சந்தித்து நான் சொல்கிற ஆலோசனைப்படி கேட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு, பாஜகவுக்கும் எனக்கும் என் ஆலோசனைப்படி கேட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்களும் கண்டிப்பாக திகார் சிறையில் இருப்பாங்க. அப்படி இல்லை, ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்து என்னுடைய ஆலோசனை கேட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பாஜக திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக எடப்பாடியும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எல்லாரும் திகார் சிறையில் இருப்பீங்க. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது.